பாமக தன்னுடைய கருத்தை பொதுவாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. பாஜக கூட கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லல. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? வணக்கம் சகோதரி அபிநயா. நீங்க பார்க்கலாம், பொதுவாக கடந்த 2022 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அது நாங்க ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கலாம், எங்களுடைய அண்ணன் டிடிவியா இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், எங்களுடைய ஜி.கே. வாசனா இருக்கலாம். இது பொதுவாகவே ஒரு மாற்றத்துக்கான தேர்தலை தான் நாங்க முன்னெடுத்துட்டு போறோம். நீங்க அன்புமணி அவர்கள் அண்ணன் சகோதரர் அன்புமணி அவர்களுடைய நோக்கம் என்ன? மாற்றம் வர வேண்டும். அதே போலதான் இன்னைக்கு பாஜக நோக்கம் மாற்றம் தமிழகத்துல வர வேண்டும். அப்ப இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை சொன்னதா, நாங்கெல்லாம் ஒரு பாட்டு இங்க நாங்களும் குடும்பமாக இருந்து ஆளுகின்ற இந்த அலங்கோல திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம், வேற எந்த விதமான கிடையாது. அதனாலதான் அதே அண்ணன் அன்புமணி அதே கருத்தை முன்மொழிச்சிருக்கிறார், வரவேற்கக்கூடியது. நாங்கள் வரவேற்கின்றோம். கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்காருல்ல. அதுதாங்க நாம் இப்ப எங்களுடைய சாணக்கிய பெட்டியில மட்டும் பாருங்க, எங்க தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுதாங்க இன்னைக்கு அந்த அடிப்படையில் மக்கள் கொடுத்த மாற்றத்துக்கான வாக்கு தான் 18 விழுக்காடு. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி இன்னும் வலிமை பெறும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம். நீங்க பாருங்க, தேசிய நாங்க பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது, அடுத்தது எங்கள் இடைத்தேர்தல் வந்தது. எங்களுடைய பிரதான கட்சியான கூட்டணி கட்சியான பாமக கூட்டணி மிகப்பெரிய ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னைக்கு பிரதான கட்சி பல கட்சிகள் இல்ல. நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி பாருங்க, அந்த இடைத்தேர்தல் என்னென்ன பண்ணிடுச்சு, எத்தனை ஒரு தொகுதிக்கு ஒரு பூத்துக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு பூத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர், 5 பூத்துக்கு ஒரு அமைச்சர். அதே மீறி களமாடுறது தேசிய ஜனநாயக கூட்டணி. நிச்சயமாக சிம்ம சொப்பனமான கூட்டணியில் உள்ள பாடல் கட்சி வாங்கிடுச்சு. இது பாருங்க, இது ஒரு ஆரோக்கியமாக நான் பாக்குறோம். இப்ப நீங்க சகோதரத்துல நான் பாருங்க, எங்களுடைய ஆரோக்கியமா பாக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி அவர் ஆரோக்கியமா பார்த்திருந்தா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்றீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கூட்டணி ஆட்சி அமையும், அதில் பாமக இருக்கும் அப்படின்னு மீண்டும் அதை பொதுவாகத்தான் சொல்றாரு. ஏன் பாஜகவோட சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ள வர்றதுக்கு தயங்குறாரு திரு அன்புமணி? நீங்க இன்னும் பாருங்க, நீங்க அதை தயங்கல, ஏன்னா அவருக்கு ஒன்றும் தயங்கலாம் கிடையாது. கூட்டணி ஆட்சி என்பது சொன்னதை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றாரு. நீங்க அவர் என்ன தயங்கலங்க. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடந்ததுன்னா மரியாதைக்குரிய அண்ணன் அன்புமணி அவர்கள் நாங்க சொல்லிட்டு கூட்டத்தில் நடந்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு விஷயம், இந்த கூட்டணியில எதையாவது இது பண்ணணும்னு எதிர்கட்சிகள் நினைத்தால் அது அது வேற மாதிரியா போகும். நீ பாருங்க, இன்னைக்கு ஒரு விஷயம் அபிநயா, நீங்க நாங்க 2024 தேர்தல் ஒப்பந்தம் தோட்டம், நான் தலைவர் அண்ணாமலை முருகன் அவர்களோட நானும் சென்று இருந்தேன். சகோதரி திலக பாமா கூட அங்க இருந்தார், அவர் நினைவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதுல அவங்க பங்கு பெற்றார். அப்ப மருத்துவர் ஐயா பல விஷயங்கள் பேசிட்டு இருந்தார். பாத்தீங்கன்னா சொன்னார், என்னுடைய நோக்கம் எங்க தலைவரிடம் சொல்லிட்டு இருந்தார் அண்ணாமலை அவர்கள், எங்க முருகன் அவருக்கு சொன்னார், என்னுடைய நோக்கம் ஒரு சொட்டு மதுவில்லாத தமிழகம் இருக்க வேண்டும், அது போல ஒரு சொட்டு தண்ணீர் கூட கடல்ல கிடக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனா இது போன்ற பல சமூக சீர்திருத்தம் கொண்ட ஒரு இயக்க பாட்டாளி கட்சி என்பது தெரியும். அதேதான் இன்னைக்கு. அப்ப மாற்றத்துக்கான மக்கள் விரும்புகின்றது. சகோதரி திலகபாபு சொன்னார்கள் இல்லையா, மக்கள் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் இந்த கூட்டணி இருக்க வேண்டும். அவர் வேற யாரும் மாற்றத்துக்கான கூட்டணி கொண்டுட்டு போக முடியாது. இன்னைக்கு அப்படிதான் அதை நோக்கி நாங்க கொண்டுட்டு போறோம். கொள்கை சார்ந்த அல்லது கருத்தியல் சார்ந்த ஒற்றுமை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்ற கோரிக்கையை பாஜகவிற்கு நேரடியாக ஏன் திரு அன்புமணி முன்வைக்கல என்பது கேள்வி. அப்போ அதை சாத்தியப்படுத்த பாஜகவால முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? சகோதரி, நாங்க தான் சொல்றோம், ஓராண்டுக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி ஆட்சி சொல்லிட்டோம். இன்னைக்கு உங்களுடைய சாணக்கிய பேட்டியில் பிரதானமாக லண்டன்ல இருந்து சொல்ல தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்க பாருங்க, எங்களுடைய கூட்டணியில இப்ப இருக்கிற கூட்டணி இன்டாக்டா இருக்கின்றது. இன்னும் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில வரும், பலமுனை போட்டி நடக்கும். இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தை பாருங்க, கிட்டத்தட்ட வாக்கு வங்கி செறிந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் விரோத ஆட்சி, ஹெவி ஹேண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் 18 மாநிலம் இருக்கின்றது. நீ பாருங்க, அரசு ஊழியரா இருக்கலாம், போக்குவரத்து தொழிலா இருக்கலாம், இவர்களெல்லாம் மாற்றத்துக்கான எந்த கட்சி எந்த கூட்டணி தயாரிக்கிறதோ மாற்றம் அவருக்கு தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்படிதான் 18 விழுக்காடு பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கு தேவை 12 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு தேவை. மக்கள் இந்த கூட்டணி ஆதரிப்பார்கள். நிச்சயமாக தமிழகத்துல எந்த மாற்றத்தை விரும்புகின்றாரோ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கொடுக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணேன். ஓகே, அப்போ இது உங்களோட முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு வன்னியரசு,
கூட்டணி ஆட்சி என்பது தங்களோட கொள்கைகளில் ஒன்றா வெளிப்படுத்தி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ பாமகவும் அந்த விஷயத்தை வந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் ஒரு பொதுவான ஒரு கருத்தாக திரு அன்புமணி அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். விசிக இதை எப்படி பார்க்குது? விடுதலை சிறுத்தைகள் 1999 தேர்தல் பாதைக்கு வந்தபோது வைத்த முழக்கம் என்பது இந்த கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். மரியாதைக்குரிய மறைந்த மூப்பனார் அவர்கள் இந்த கேட்ட உடனே இதுதான் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம். 99 99க்கு முன்பு 10 ஆண்டுகள் வந்து விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இங்கே இருக்கின்ற சனாதன சக்திகளுக்கு எதிராக புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். 99 தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த இடத்துக்கு நகர்றோம். அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் நாங்கள் இறங்கும் பொழுதே வைத்த முழக்கம் இந்த முழக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முழக்கத்தை இதுவரை யாரும் எழுப்பியதே இல்லை. 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கும் பொழுது அது ஒட்டியான கருத்தரங்கங்கள் நிறைய நடத்தினோம். ஏன் கூட்டணி ஆட்சி, தனியாகவே எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் தனியாகவே அது குறித்து வந்து நூல் வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு விவாதத்தை முன்வைக்க ஆரம்பித்தார். இது அன்னைக்கு வந்து ஒரு புதுசாக இருந்தது. எப்படி விடுதலை சிறுத்தைகள் அரசியல் களத்தில் வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைக்கிறோமோ, அதே போல் வந்து தமிழ் தேசியம் என்கின்ற அந்த கருத்தியலை முன்வச்சு தேர்தல் களத்துக்கு வந்த ஒரு இயக்கம் வந்து இன்றைக்கும் வந்து அதே கருத்தியல் இருக்கிறோமோ, அதே போல் இது வந்து மிக முக்கியமான கருத்தியலாக வந்து அன்னைக்கு முன் வச்சோம். அது எல்லாருமே வந்து அதை எப்படி பார்த்தார்கள் அப்படி தெரியும். யாரும் அதை பற்றி அப்போ பேசலை. இன்றைக்கி வந்து அது ஒரு விவாதமாக இன்றைக்கி கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படின்னா அது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் இந்த கோட்பாடு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுக்கான கோட்பாடு மட்டுமல்ல. இந்த கோரிக்கை என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கான கோரிக்கை மட்டுமல்ல. இந்த கோரிக்கை எல்லோருக்குமான கோரிக்கை. யாரெல்லாம் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமோ, யாரெல்லாம் வந்து அதிகார வர்க்கத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோட்பாட்டை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவர்களுடைய வழியில் இந்த கோட்பாட்டை நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம். ஓகே, இது உங்களோட கோட்பாடு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியான இந்த கோரிக்கை வந்து எல்லோருக்குமான கோரிக்கைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது கோரிக்கையாக எங்கேயுமே மாறலையே, அது முழக்கமாக தானே இருக்குது. நீங்கள் அதிமுக கூடயும் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, திமுக கூட இப்போ கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால் இன்னமும் அதை கோரிக்கையாக முன்வைக்காதது ஏன்? அல்ல வைக்க முடியாத சூழல் தான் கூட்டணிகளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன், ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். நாங்கள் வந்து வலிமைப்படுத்தப்படணும். எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கோரிக்கை அல்லது இந்த கோட்பாடு வந்து எப்போ வந்து அது நிறைவேறும் அப்படின்னா, சம பலமாக இருக்கணும், அல்லது வந்து அவங்க வந்து பலவீனமாக இருக்கணும். யார் கூட நம்ம கூட்டணி சேர்றோமோ அவங்களும் விடுதலை சிறுத்தைகளும் சமபலமாக இருக்கணும், அல்லது அவர்கள் பலவீனமாக இருக்கணும். இந்த இடத்துலேருந்து தான் இதை நகர்த்த முடியும். நீங்கள் கேட்குறதுனாலேயே வந்து இந்த கோட்பாடு வெற்றி அடையும் அப்படிங்கிறதுலாம் வந்து இல்லை.